சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கும்பராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ரெடி ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அஞ்சு பலம் அடைகிறாரு. அதாவது சனி பகவான் தன்னுடைய இன்னொரு சொந்த வீடான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறார். அதே நாளில் தான் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேஷ ராசியில் பலம் அடைய போகிறாரு. அப்போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்து கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படின்றது குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பார். அதோட குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன் அப்படின்றது கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு தான் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக சுக்கிரன் வீடான துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியையும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு உண்டான பலன், இதையெல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகின்றது, எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து காப்பாற்றி அருள போகிறது அப்படின்றதை எல்லாத்தையும் இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதி. அப்பப்பா குரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி, இன்னொரு பக்கம் தனஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போது காசு பணம் கொடுக்கக்கூடிய 2 இடத்துக்குமே அதிபதியாக உங்களுக்கு குரு தான் இருக்கிறார். ஆனால் அவர் வக்ரம் அடைஞ்சு போயிட்டார். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி வந்திருக்கு. அதாவது 7.5 சனியில் 2.5 வருஷம் விரய சனி அப்படியே அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க. அது நிறைய காசு பணம் விரயம் ஆகிருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு சுப விரய செலவுகளாக ஆகிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஜென்ம சனி வந்திருக்கு. ஜென்ம சனி அதே நாளில் தான் குரு பகவான் வளமடைஞ்சிருக்காரு. லாபஸ்தானுக்கு அதிபதியான குரு, தனஸ்தானத்திற்கு அதிபதியான குரு, இவர் பார்த்திங்கன்னா வளமடைஞ்சிருக்குன்ற போது நம்மளுக்கு காசு பணம் வர்றதுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அப்போது குடும்ப உறவுகள் நம்மளுக்கு பயங்கர ஆதரவாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி புருஷன் பொண்டாட்டி எல்லாமே சரி நம்மளுக்கு அனுசரியாகவே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நீங்கள் வாழுங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உழைக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்றத புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது. சரி போ அப்படின்றமே, நம்ம தப்பாகவே சொன்னாலும் சரி சூழ்நிலை சரியில்லை போ, அப்படி விட்டு கொடுத்து போ, நம்ம பிள்ளை தானே அப்படின்ற ஒரு உறவுகள் அனைவரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனால் ஜென்ம சனி அப்படி இருக்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா ஜென்ம சனி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி அத்தனை பேரும் பாசம் காட்ட இருப்பாங்க. ஆனால் நம்மளால் திருப்பி காட்ட முடியாது. உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார். திடீர்னு கை கால் வலிக்கும், நல்லா இருப்போம், ஜுரம் வந்துடும் டக்குன்னு. திடீர்னு தொடையெல்லாம் எரியும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் இருக்கும். ஜென்ம சனி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். ஏன்னா 7.5 வருட சனியில் இந்த ஜென்ம சனி காலகட்டம் தான் ரொம்ப உக்கிரமான காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதை தாண்டி வேற என்ன செய்வார் சனி அப்படின்னு பார்த்தானா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு துரோகத்துக்கு பண்ணுவார். யாராவது நம்மளை முதுகில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா என்னதான் ஒரு விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி நம்ம முதுகில் டக்குன்னு குத்திட்டு போயிடுவாங்க. நீ யார் நல்லா இருக்கணும்னு பார்த்து நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு முத குத்துவான். அப்போ குடும்பம் வரைக்கும் அடுத்தவன் பிரச்சனைல நம்ம தலையிடவே விடாதீங்க. என்னதான் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு அந்யோன்யமாக இருந்தாலும் சரி, அடுத்தவன் பிரச்சனைல நீங்கள் தலையிடாதீங்க. 2 பேரும் பங்காளிக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்னா விலக்கி விட கூட நீங்கள் எட்டி பார்க்கக்கூடாது. ஏன்னா கவனமாக இருக்கணும். நம்ம மேலே பழைய போட்டுருவாங்க. அவனை அடிக்கிற அடியில் நம்மளுக்கு மேலே 2 அடி விழுந்துடும். அந்த மாதிரியான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோன்னா, இந்த வரன் பார்க்குற வேலையெல்லாம் கொடுக்கல, செய்யவே செய்யாதீங்க. சொந்த பந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பாருங்கப்பா அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறது அறவே தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்லது பார்த்தா செஞ்சு வைப்போம், ஒரு நல்ல இடத்துல
இடத்துல மாப்பிள்ளை இருக்குது, இல்லை ஒரு நல்ல இடத்துல பொண்ணு இருக்குன்னு அப்படின்னு பார்த்து செஞ்சு வைப்போம். ஆனால் என்ன ஆகி போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாம் இவனால தான் வந்துச்சு, இவனால தான் இவன் என் குடும்பமே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு மண்ணவாரி உங்கள் மேலேயே போடுவாங்க. ஸோ அதனால் குடும்பமான வரைக்கும் அடுத்தவனோட பிரச்சனையில் தலையிடவே விடாதீங்க. சொந்த பிறந்த பிரச்சனையில் இறங்கவே இறங்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகளை நம்பி இல்லை அரசியல்வாதத்தை நம்பியோ பெரிய காசு பணத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க. நான் ஒரு காலகட்டத்தை பற்றிருக்க நம்ம அரசியலில் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லது. கிட்ட போய் நம்ம முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளே அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்டு நம்மள வேடிக்கை பார்த்து 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 3ஆம் நபர்கள் தலையிட விஷயத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளார அனுமதிக்காதீங்க. உங்கள் மூலமாக பிரச்சனை வருதோ இல்லையோ, இல்லை 3ஆம் நபர்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளார ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம தலை தான் அங்கே உருளும். அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். தேவையில்லாத வம்பு வழக்குறோம். அப்போது சமூக வலைதளங்களில் பேசுறது, பொது வெளியில் பேசும்பொழுது சற்று வார்த்தையும் நிதானத்தை பார்த்து கவனிக்கணும். தேவையற்ற கருத்துக்களை வந்து நீங்கள் பகிரக்கூடாது. காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இல்லையா? எத்தனாவது வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில். அப்போ 3ஆம் வீடு என்பது குரு அங்கே இருந்துட்டு நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால் அங்கே வந்து தன லாபத்தினுடைய அதிபதி அப்படின்றதுனால பலம் அடைஞ்சிருப்பாரு. கொஞ்சம் காசு பணம் வரும். காசு பணத்துக்கு கொஞ்சம் கூட எந்த இதுக்குமே வந்து குறை அப்படின்றது நம்மளுக்கு வரவே வராது. காசு பணத்துக்கு தாராளமாகவே இருக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை, இந்த பார்வைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பலன்கள் இருக்குது. குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை இருக்கக்கூடிய சிம்ம ராசியும், சூரிய பகவானுடைய வீடு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய துலாம் சுக்கிர பகவானுடைய வீடு, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடாக இருக்கக்கூடிய தனுசு குரு பகவானுடைய சொந்த வீடு, தன்னைத்தானே குரு பார்த்துக்கிறாரு. அப்போ இந்த பார்வைக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னா, 7ஆம் வீட்டை குரு பார்க்குறப்ப கூட்டு தொழில் செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செஞ்சிட்ருக்கலாம். கூட்டு தொழில் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக ஓடிட்டு இருக்கும். மனைவி வழியில் ஒரு வருமானம் கிடைக்கும். மனைவி கொஞ்சம் திறமையாக இருந்தீங்கன்னா அவங்க வழியில் நம்மளுக்கு வந்து ஒரு பண வரவு கிடைக்கும். அவங்க மூலமாக ஒரு குடும்பம் வந்து கொஞ்சம் நல்லா போகும். ஒரு 10 ரூபா சம்பாரிச்சாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சிங்கரமாக ஓட்டிப்பிடுவாங்க. இல்லை 10 ரூபா கொண்டு வந்து கொடுக்கலாலும் அவங்க ஏதாவது வேலை வெட்டியை பார்த்தாச்சு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி ஓட்டிடுவாங்க. அதேமாரி நண்பர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் நண்பர்களிடமிருந்து நீங்கள் தவிர்த்து தள்ளி இருப்பதே உங்களுக்கு நல்லது. தேவையற்ற நட்பு சகவாசங்கள் வந்து தொட்டுக்க வேண்டாம், லிமிட்டாக வச்சுக்க வேண்டும். 4 பேர் நட்பு இருந்தால் போகிறோம், அந்த அளவுக்கு இருந்தாலே போகிறோம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் குரு பார்வை இருக்குது. அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் போய் குடியிருக்கலாம். எங்கேயோ வெளில இருந்து பூர்வீகத்தை குடியிருக்க முடியாத இருந்தவங்களாம் இப்போ பூர்வீக சொத்தை விற்று வாழலாம். இல்லை பூர்வீகத்திலே வந்து போய் வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இதை பயன்படுத்தி ஓரளவுக்கு ஏதாவது நம்ம மேட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். மாரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனை உண்டாக்குவார். குரு பகவானுடைய பார்வை வந்து 9ல் இருந்தாலுமே பிரச்சனை அப்படின்றது வரும். பெரும்பாலும் 2வது சுற்றில் இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு தந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படி தந்தை இருப்பாங்கன்னா உங்கள் தந்தையை நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நல்லது. அதோட லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. குரு வந்து சொந்த வீட்டையை பார்க்குறாரு அப்படின்ற பொழுது காசு பணம் அப்படின்றது வருமானம் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். 10 ரூபா சம்பளம் கூட தான் கிடைக்கும். என்னன்னா வேலை மேலே வேலை போட்டு நம்மளுக்கு வேலை வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 ரூபாய் கை நீட்டி கடன் வாங்குற அளவுக்கு இல்லாமல் வருது, சாப்பிட்றேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன். இந்த மாதிரியான உங்களுக்கு அமைப்புகள் இருக்குது. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. மற்றபடி இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு வந்து சராசரியான காலம்தான். ஜென்ம சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றுங்க. விநாயகர் பெருமான் வழிபாடு, அனுமன் வழிபாடு செய்யுங்க. மாசத்துல அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு நற்பலன் அப்படின்றது இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம மக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.